எல்லோருக்கும் வணக்கம். இந்திய அரசாங்கத்தில் நேரடியாக நடத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான சேமிப்பு துறை அப்படின்னு பார்த்தோம்னா அது தபால் துறை மட்டும்தான். அந்த தபால் துறையில் 6 சொல்லக்கூடிய தொடர் வைப்பு கணக்கில் ரூ. 100 செலுத்தி எப்படி 5,09,000 பெற முடியுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். தவறாமல் கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ அதோட ஒரு சின்ன ப்ரீஃப் சுருக்கமாக சொல்கிறேன், கவனிக்கலாம். முதல் மாதம் நீங்கள் ஒரு ரூ. 100 கட்டி ஒரு ஆர்டி ஆரம்பிக்கிறீங்க. அது 5 ஆண்டோட இறுதியில், அதாவது 60ஆம் மாதத்தோட முடிவில் நம்ம 6,000 கட்டியிருப்போம். அதற்கான முதல் தொகை உங்களுக்கு வந்து ரூ. 7,140 வரும். 2வது மாதம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த ஆர்டி 61ஆவது மாதம் முதல்வடையும். அதாவது முதல் மாதம் முதல் ஆர்டி 60ஆம் மாதம் முதல்வடையும், 2வது ஆர்டி 61ஆம் மாதம் முதல்வடையும். இப்படியே நீங்கள் தொடர்ந்து 5 ஆண்டுகள், அதாவது 60ஆம் மாதம் முடிவில் கூட நீங்கள் ஒரு ஆர்டி ஆரம்பிப்பீங்க. அந்த ஆர்டி 120ஆம் மாதத்தில் முதல்வடையும். இப்படி 61ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஆர்டி செஞ்சுட்டு இருக்கும், முதல்வடைஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த முதல் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 7,140 கிடைக்கும். இந்த ரூ. 7,140 தவறாமல் நம்ம இன்னொரு ஆர்டி கணக்காக துவங்கும் பொழுது மாதாந்திர முதலீடாவது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரூ. 7,140 இருக்கும். இந்த ரூ. 7,140 தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம செலுத்திட்டு வரும்பொழுது மொத்த முதல் தொகை ரூ. 5,09,553 இருக்கும். இதுக்கான டீட்டெயில்டான வீடியோ நமக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தவறாமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சிறுக சிறுக சேமித்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைவதற்கு அஞ்சல் துறையோட ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கணும். பொறுமை காத்தல் அப்படின்ற பழக்கம் வந்து வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, சேமிப்புக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி.